காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி எழுதிய பிலாங்கிங் அ ஜர்னி ஆஃப் லவ் என்ற நினைவு குறிப்பு நூலை இந்தியாவில் வெளியிடப் போவதில்லை என பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. புத்தகத்தில் சில திருத்தங்களையும் நீக்கங்களையும் செய்ய பதிப்பகம் விரும்பியதாகவும், ஆனால் அதற்கு சோனியா காந்தி ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. புத்தகத்தை வெளியிடவில்லை என்பதை உறுதி செய்துள்ள பென்குயின் இந்தியா நிறுவனம் அதற்கு சொல்லப்படும் காரணத்தை மறுத்துள்ளது. உலக அளவில் சோனியா காந்தியின் நூலை வெளியிடும் உரிமையை பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் பதிப்பக குழுமத்தைச் சேர்ந்த ஆல்ஃபிரட் ஏ நாப் பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த நூலை ஹார்பர் காலின்ஸ் பதிப்பகம் இந்தியாவில் வெளியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் புத்தகத்தில் மாற்றம் செய்ய மத்திய அரசு அழுத்தம் தந்ததாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். சோனியா காந்தியின் பிலாங்கிங் புத்தக சர்ச்சை தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், உலகம் முழுவதும் புத்தகத்தை அதன் அசல் வடிவிலேயே வெளியிட விரும்பும் பதிப்பாளரான பென்குயின் நிறுவனம் இந்தியாவில் மட்டும் சில மாற்றங்களை செய்ய விரும்புவதாக கூறியுள்ளார். மோடி ஆட்சி காலத்தில் இந்திய பகுதிகளை சீனா ஆக்கிரமிப்பது தொடர்பான பகுதிகளை நீக்குமாறு பென்குயின் நிறுவனத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது கருத்து சுதந்திரத்தையே படுகொலை செய்வதற்கு ஒப்பானது என்றும் மாணிக்கம் தாக்கூர் சாடியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி மீட்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் டெல்லி வந்தடைந்தார்கள். காத்மாண்டுவில் இருந்து வந்த அவர்களை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழக அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத், தென்னரசு ஆகியோர் நேரில் சென்று வரவேற்றனர். கும்பகோணத்தைச் சேர்ந்த டிராவல்ஸ் நிறுவனம் மூலமாக கைலாய யாத்திரை சென்ற 57 பேரில் 21 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய 36 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்தில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. திருப்பாலைக்குடி செல்வமுத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பாய்மர படகு போட்டி நடைபெற்றது. 15 கடல் மைல் தொலைவு எல்லையாக நிர்ணயிக்கப்பட்ட போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட படகுகள் பங்கேற்றன. போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளும் ரொக்கப் பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஜி டிவி நிறுவனர் சுபாஷ் சந்திரா திவால் வழக்கில் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய ஊடகத்துறையின் முன்னோடியும் ஜிடிவி நிறுவனருமான சுபாஷ் சந்திரா தனக்குள்ள 22,600 கோடி ரூபாய் கடனை அடைக்க முன்வைத்த 6.5 கோடி ரூபாய் தீர்வு திட்டத்திற்கு தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் ஒப்புதல் அளித்துள்ளது. சுபாஷ் சந்திரா தனது எஸ்எல் குழும நிறுவனங்கள், பல்வேறு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடம் வாங்கிய 22,600 கோடி ரூபாய் கடன்களுக்கு சுய உத்தரவாதம் வழங்கியிருந்தார். அந்நிறுவனங்களால் கடனை திரும்ப செலுத்த முடியாததால் அவர் மீது தனிநபர் திவால் நடவடிக்கை பாய்ந்த நிலையில் மொத்த கடனுக்கு தீர்வாக 6.5 கோடி ரூபாய் மட்டுமே தர முடியும் என அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த சொற்ப தொகையை கடன் தீர்வாக ஏற்று வழக்கை முடித்துக் கொள்ள என்சிஎல்டி அனுமதி வழங்கியுள்ளது. எல்ஐசி, ஹவுசிங் பினான்ஸ் போன்ற சில நிறுவனங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் கடன் வழங்கிய 81% அமைப்புகள் சம்மதம் தெரிவித்ததால் இத்திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ் 1,322 கோடி ரூபாய் கடன் வழங்கிய நிலையில் தற்போதைய தீர்ப்பால் அதற்கு திரும்ப கிடைக்கும் தொகை வெறும் 38 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த தீர்ப்பால் கடன் வழங்கிய வங்கிகள், நிதி நிறுவனங்களுக்கு 22,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். எஸ்எல் குழுமத்தின் சுபாஷ் சந்திராவுக்கு வழங்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து எல்ஐசி நிறுவனம் பரிசீலித்து வருகிறது. எல்ஐசி வீட்டு வசதி கடன் நிறுவனத்துக்குரிய 1,322 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையில் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் ஒப்புதல் அளித்த மறுசீரமைப்பு திட்டத்தின்படி வெறும் 38 லட்சம் ரூபாய் மட்டுமே கிடைக்கப்பெறும் நிலை உருவாகியுள்ளது. இதற்கிடையே கடன் தொகைகளுக்கான சொத்து உரிமைகளும் மீட்பு நடவடிக்கைகளுக்குமான சட்டப்பூர்வ அங்கீகாரமும் தங்களிடமே முழுமையாக இருப்பதாக எல்ஐசி வீட்டு வசதி கடன் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக விளக்கமளித்துள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்காக பேனா நினைவு சின்னம் தொடர்பாக அமைச்சர் அருண்ராஜ் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு பதிலளித்தார். அதனை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். சென்ற ஆட்சியில நீங்க நிதி பற்றாக்குறை காரணமா தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டா ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்க அறிவிச்சீங்க. என்ன சொல்ல வரேன்னா,
அப்ப நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால ஒவ்வொரு அரசு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாகனம் என்பது மிகவும் அவசியம். ஏன்னா தொகுதி முழுதும் போனாதான் இப்ப நீங்க பேசுறீங்க, தொகுதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க. அது காரணம் என்ன? தொகுதி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு ஏரியால என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஒரு நினைவு ஒரு சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் அந்த கோரிக்கை ஏற்று பொதுமக்களுடைய இசைவெல்லாம் பெற்று அதற்கு பின்னால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மனு செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் அதுக்கு அனுமதி தந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கமே அந்த பேனாவை வைக்கலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் அனுமதி தந்து விட்டது. இந்த நிலையில் தான் மாண்பு முதலமைச்சரிடத்திலே எங்கள் துறையின் சார்பாக கேட்டபோது அவர் சொன்னார், இன்றைக்கு இப்பொழுது இது அவசியமா என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, இன்றைய பொருளாதாரத்திற்கு தேவையில்லை, என்றைக்கு தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் என்றைக்கு சீர் செய்கிறதோ அந்த காலத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று வேண்டாம் என்று சொன்னவர் என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஒரு நாள் மலையாளியாக இருங்கள் என்ற புதிய அனுபவமிக்க சுற்றுலா திட்டத்தை கேரளம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அந்த மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் PC விஷ்ணுநாத், கேரளாவை வெறும் சுற்றி பார்க்கும் இடமாக மட்டுமல்லாமல் மாநில பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் கலைகளை நேரில் அனுபவிக்கும் நோக்கில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஓணம் பண்டிகை மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் சுற்றுலா நாட்காட்டிகளில் சேர்க்கப்படும் என்றும் விஷ்ணுநாத் கூறினார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு IIT மெட்ராஸ் சார்பில் பை பால் என்ற புதிய விளையாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கூடை பந்தாட்டத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த விளையாட்டில் ஒரே நேரத்தில் 3 அணிகள் விளையாட முடியும். ஒரு அணியில் 7 வீரர்கள் பதிவு செய்யலாம். அதில் 4 பேர் களத்தில் விளையாடுவார்கள். 3 அணிகள் ஒரே நேரத்தில் விளையாடுவதன் மூலம் வேகமாக முடிவெடுக்கும் திறன் மற்றும் பாசிங், ஷூட்டிங் ஒருங்கிணைப்பை மாணவர்களிடம் மேம்படுத்த முடியும் என்று IIT மெட்ராஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. விரைவில் இந்த விளையாட்டை பிரபலப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நேபாளம் மற்றும் திபெத் எல்லைப் பகுதியில் பனிப்பாறை சரிவால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தின் கொடூர சேதங்களை செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. இதில் 500 பேருக்கு மேல் உயிரிழந்துள்ளனர். சுமார் 1000 பேர் மாயமாகியுள்ளனர். இடிபாடுகளால் தடுப்பு ஏற்பட்டு உருவான ஏரியில் சுமார் 1200 ஒலிம்பிக் நீச்சல் குளங்களுக்கு சமமான 30 லட்சம் கனமீட்டர் நீர் தேங்கியுள்ளது. இந்த ஏரி உடைந்து மீண்டும் பேரழிவு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக செயற்கைக்கோள் தரவுகள் எச்சரிக்கின்றன. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ள காட்சிகள் பதபதைக்க வைத்திருக்கும் நிலையில் சீனா மேற்கொண்டுள்ள பிரம்மாண்ட அணை கட்டுமான பணிகள் பெரும் கவலையை ஏற்படுத்துவதாக உள்ளது. நிலநடுக்க அபாயம் மிகுந்த இமாலய மலைப்பகுதியில் இந்திய எல்லையை ஒட்டி சீனா பெரிய அணை ஒன்றை கட்டி வருகிறது. மெடாக் பகுதியில் சாங்போ ஆற்றின் குறுக்கே 60,000 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடன் இந்த அணை கட்டப்படுகிறது. இந்த ஆறுதான் இந்தியாவில் பிரம்மபுத்திரா என்ற பெயரில் ஓடுகிறது. 2033ஆம் ஆண்டு இந்த அணை கட்டுமான பணிகள் முடிந்து பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அணையை ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு டைம் பாம் என்றும் தண்ணீர் குண்டு என்றும் சூழலியல் விஞ்ஞானிகள் அழைக்கின்றனர். இமயமலை பகுதியில் ஏற்பட்ட சிறிய பாதிப்பே நேபாளத்தில் பெரும் இயற்கை சீற்றத்திற்கு காரணமாகியுள்ள நிலையில் நிலநடுக்க பகுதியில் ஆற்றின் போக்கை தடுத்து கட்டப்படும் அணை நினைத்து பார்க்க முடியாத பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என சூழலியல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த அணையில் உபரிநீர் திறக்கப்பட்டால் அது அருணாச்சல பிரதேசத்திலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகிறது. இந்த அணையை சீனா ஒரு ஆயுதம் போல் பயன்படுத்துமா என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சீனா திறந்துவிட வாய்ப்புள்ள கூடுதல் நீரை தடுத்து நிறுத்த அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியா பெரிய அணையை கட்டி வருகிறது.
எதிர்பாரா காலங்களில் ஏற்படக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள நாம் எவ்வாறு தயாராக இருக்க வேண்டும் என்பது குறித்து பேரிடர் மேலாண்மை துறையின் பேராசிரியர் கணபதி தெரிவிக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த பெருவெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அதனோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ திடீர் வெள்ளம் வரும்போது நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு அதற்கான சிறு சிறு அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த ஒரு பெருவெள்ளம் வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லேண்ட்ஸ்லைட் ஆகி அதனால் வெள்ளம் அடிச்சிட்டு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணியோட கலர் மாறும். வெள்ளம் வரக்கூடிய ஏரியாக்கள், ரிவரை ஒட்டி இருக்கிற ஏரியாக்கள் எங்கெங்கெல்லாம் வெள்ளம் வரும் அப்படின்ட்டு ஒரு ஒத்திகை பயிற்சியை நம்ம மேற்கொண்டு இருக்கணும். அரசு இதை பண்ணணும். நாமளும் பள்ளி கல்லூரிகள் இதை நம்ம மேற்கொள்ளணும். இப்போ இந்த பெருவெள்ளத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அந்த வெள்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுலேயே ஓடுறாங்க. ஆக்சுவலாக ஸோ மேடான பகுதியை நோக்கி நம்ம ஓடணும். பேரிடர் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிறது ஒன்று. நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸோ இல்லை பாஸ்போர்ட் இருக்குது, இல்லை மொபைல் ஃபோன்ஸோ எல்லாத்தையும் நம்ம பத்திரமா வச்சுக்கிறது ஒன்று. பட் வந்த பிறகு நம்ம அதை போய் எடுக்க போய் நேரத்தை வீணடிப்பதனால தான் பெரும்பாலான உயிர் சேதங்கள் நமக்கு ஏற்படுது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நீச்சல் கற்றுக்கிட்டா நம்ம இந்த வெள்ளத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு நமக்கு இருக்கு. சென்னை புழல் மத்திய சிறையில் முதல்வர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தண்டனை கைதிகள் பிரிவில் உள்ள சிறைவாசிகளிடம் குறைகளை அவர் கேட்டறிந்தார். கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவுகள் குறித்தும், சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் போதிய வசதிகள் உள்ளனவா என்பது குறித்தும் அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து புழல் காவல் நிலையத்திலும் முதல்வர் ஆய்வு மேற்கொண்டார். திமுகவை கட்டமைப்பு ரீதியாக 110 மாவட்டங்களாக பிரித்து அக்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதில் சென்னை 10 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக மக்கள் தொகை காரணமாக சோழிங்கநல்லூர் தொகுதி மட்டும் சென்னை தெற்கு என தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை, சேலம், கோவை ஆகியவை தலா 5 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. திருச்சி, ஈரோடு உள்ளிட்டவை தலா 4 மாவட்டங்களாகவும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகியவை தலா 3 மாவட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. அறிவிக்கப்பட்டுள்ள 110 மாவட்டங்களின் தற்போதைய மாவட்ட செயலாளர்கள் நகர, ஒன்றிய, கிளை அமைப்புகளை பிரிப்பதற்கான பரிந்துரைகளை 15 நாட்களுக்குள் வழங்கிட வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திமுகவை மீண்டும் வெற்றிக்கு அழைத்துச் செல்வேன் என அக்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். திமுக தலைவராக 9ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதாக கூறியுள்ள அவர், தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே நாளில் ஒரு மறுசீரமைப்பை அறிவித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். கட்சியினர் அனைவரும் மறுசீரமைப்புக்கு துணை நிற்க வேண்டும் எனவும் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி எழுதிய பிலாங்கிங் அ ஜர்னி ஆஃப் லவ் என்ற நினைவு குறிப்பு நூலை இந்தியாவில் வெளியிடப் போவதில்லை என பென்குயின் ராண்டம் ஹவுஸ் இந்தியா நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. புத்தகத்தில் சில திருத்தங்களையும் நீக்கங்களையும் செய்ய பதிப்பகம் விரும்பியதாகவும், ஆனால் அதற்கு சோனியா காந்தி ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. புத்தகத்தை வெளியிடவில்லை என்பதை உறுதி செய்துள்ள பென்குயின் இந்தியா நிறுவனம் அதற்கு சொல்லப்படும் காரணத்தை மறுத்துள்ளது. உலக அளவில் சோனியா காந்தியின் நூலை வெளியிடும் உரிமையை பென்குயின் ராண்டம் ஹவுஸ் பதிப்பக குழுமத்தைச் சேர்ந்த ஆல்ஃபிரட் ஏ நாப் பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த நூலை ஹார்பர் காலின்ஸ் பதிப்பகம் இந்தியாவில் வெளியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் புத்தகத்தில் மாற்றம் செய்ய மத்திய அரசு அழுத்தம் தந்ததாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார். சோனியா காந்தியின் பிலாங்கிங் புத்தக சர்ச்சை தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், உலகம் முழுவதும் புத்தகத்தை அதன் அசல் வடிவிலேயே வெளியிட விரும்பும் பதிப்பாளரான பெங்குயின் நிறுவனம் இந்தியாவில் மட்டும் சில மாற்றங்களை செய்ய விரும்புவதாக கூறியுள்ளார். மோடி ஆட்சி காலத்தில் இந்திய பகுதிகளை சீனா ஆக்கிரமித்தது தொடர்பான பகுதிகளை நீக்குமாறு பெங்குயின் நிறுவனத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது கருத்து சுதந்திரத்தையே படுகொலை செய்வதற்கு ஒப்பானது எனவும் மாணிக்கம் தாகூர் சாடியுள்ளார். செம்மஞ்சேரி விளையாட்டு நகர திட்டத்துக்கான பணி ஆணையை தமிழ்நாடு அரசு ரத்து செய்துள்ளது. செம்மஞ்சேரியில் 127 ஏக்கரில் விளையாட்டு நகரம் அமைக்க திட்டமிட்டு ஆர்விபி என்ற தனியார் நிறுவனத்திற்கு திமுக ஆட்சியில் பணி ஆணை வழங்கப்பட்டது. அதனை தவிக அரசு ரத்து செய்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்ட தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் வகையில் திட்டத்தை மறுவடிவமைப்பு செய்து அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தடைக்கு எதிரான வழக்கில் தமிழக முதல்வர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் எம்எல்ஏ இல்லாததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும்
உள்நோக்கத்துடன் தொடரப்பட்ட இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக அளிக்கப்பட்ட 19 புகார்களை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரிய வழக்கில் 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுகவை களங்கப்படுத்தும் வகையில் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் வெளியிடப்பட்டதாக புகார்கள் அளிக்கப்பட்டும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என திமுக சட்டப்பிரிவு துணைச் செயலர் சந்திரபோஸ் மனு தாக்கல் செய்திருந்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி பக்தர்கள் பாதுகாப்பை முன்கூட்டியே உறுதி செய்ய கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்தது. செப்டம்பர் 6 முதல் 17 வரை நடைபெறவுள்ள விழாவிற்கு வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், சுகாதாரம், போக்குவரத்து உள்ளிட்ட அவசரகால நடவடிக்கைகளை முன்கூட்டியே மேற்கொள்ள உத்தரவிடக் கோரியும் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் சி வி கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு, காவல்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல துறையினரும் இணைந்து சிறப்பாக நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தது. மேலும் அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக நடைபெறுவதால் நீதிமன்றம் தலையிட தேவையில்லை என்று தெரிவித்த நீதிபதிகள், மாவட்ட நிர்வாகமே விழாவை சிறப்பாக நடத்தும் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். விலைவாசி உயர்வுக்கு தமிழக அரசு தீர்வு காண வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்றத்தில் இதுகுறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய அவர், விலையேற்றத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த அரசு அமைஞ்சதிலிருந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மே மாதம் 1 கிலோ அரிசி 55 ரூபாய்க்கு விற்பனையானது, இன்னைக்கு 75 ரூபாய். மே மாதம் 1 கிலோ வெங்காயத்துடைய விலை 40 ரூபாய், இன்றைக்கு கிலோ 80 ரூபாய். மே மாதம் 1 கிலோ துவரம்பருப்பு 150 ரூபாய், இன்றைக்கு கிலோ 180 ரூபாய். மே மாதம் 1 கிலோ சர்க்கரை ரூபாய் 40, இன்றைக்கு 1 கிலோ சுமார் 70 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு. ரேஷன் கடைகள் மூலமாக சர்க்கரை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தற்போது வழங்கப்படுகின்ற அளவை விட இன்னும் கூடுதல் அளவு வழங்கிட இந்த அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டு, முக்கியமாக முதலமைச்சர் தலைமையில் நிதி, உணவு, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்கின்ற வகையில் ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு இந்த அரசு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன். நன்றி. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவிக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதா என கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வினவியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இந்த விலை ஏற்றம் ஏற்படுகின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து அந்த விலை ஏற்றத்தை தடுக்கப்படும். அதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்கு 100 கோடி ரூபாய் கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு அதை பயன்படுத்தி வந்த காரணத்தினாலே விலை இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். அதை போல இந்த அரசும் இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறதா என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அத்தியாவசிய மளிகைப் பொருட்களை நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்க வேண்டும் என சட்டமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. உங்களுக்கெல்லாம் தொகுப்பு வழங்குவது போல இன்றைக்கு இந்த விலைவாசி சரியாகின்ற வரை பிற மாநிலங்களிலிருந்து அதை கொள்முதல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு மாதந்தோறும் தொகுப்புகளாக வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஏன்னா பெரிஷபிள் குட்ஸ் பட முடியாது. நான் பெரிஷபிள் குட்ஸ் பருப்பு எல்லாம் பதுக்குறாங்க. அதை பதுக்கக்கூடிய சூழ்நிலையும் அரசு கனிவோடு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மந்த்லி இந்த கிராசரி திங்ஸ் எல்லாத்தையுமே ரேஷன் ஷாப் வழியா ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்கான அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தடுத்து விநாயகர் சதுர்த்தி, அதே போல தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருவதால் பொதுமக்களுக்கு எளிதாக குறைந்த விலையிலே பொது விநியோக முறையின் சார்பாக நம்முடைய அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். தமிழகத்திலே அப்படிப்பட்ட பதுக்கி வைக்கக்கூடிய பொருட்களை நிச்சயமாக அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, அது தடுக்கப்பட வேண்டும்.